லாஸ்ட் வீடியோவில் ரோ 14 வரைக்கும் பென்குயினோட பாடி போர்ஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ ரிமைனிங் பார்ட் பார்க்க போகிறோம். ரோ 15 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 15 பார்த்திங்கன்னா ப்ளூவில் வந்து 13 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ 13 சிங்கிள் க்ரோஷே வந்து நம்ம ப்ளூவில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கவுண்ட்டு எண்ணி போடுங்க. இதை அடுத்த கலர் ஜாயின் பண்ணும்போது நமக்கு இதை வந்து யானை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் திரும்ப பிரிச்சுட்டுலாம் போடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் கட் பண்ணிட்டு ஒரு செயினை ஆட் பண்ணிவிட்டு போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சு பத்தாது. ஸோ கட் பண்ணுற யான் வந்து திரும்ப நாட் போட முடியாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் போடும்போது கவுண்ட் பண்ணிக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு கரெக்டாக அந்த 13 போட்டிருக்கோமாங்கிறதையும் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யானை கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 13 ப்ளூ போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ளூவை கட் பண்ணிவிட்டு ஒயிட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூவை ஜாயின் பண்ணிவிடுங்க, ஒயிட்டை ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் நாட் போட்டு விட்டுடுங்க. ப்ளூவையும் ஒயிட்டையும் ரெண்டு எண்டையும் நாட் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் பிரித்து வராமல் இருக்கும். நாட் போட்டு விட்டுருங்க அதை. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து ஒயிட்டில் வந்து 11 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இந்த கட் பண்ண போடாமல் அப்படியே கண்டினியூவாக போடலாம். பட் நமக்கு யான் தான் வேஸ்ட் ஆகும். 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ லாஸ்ட்டு இதில் ஒயிட்டை கட் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துல ப்ளூவை ஜாயின் பண்ணிக்கணும். ப்ளூவை ஜாயின் பண்ணிவிட்டு ப்ளூவில் இன்னொரு 11 போடணும். ஸோ ப்ளூவை ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒயிட்டையும் கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணிட்டு நாட் போட்டுருங்க ரெண்டையும். ஸோ பல்கியானில் நீங்கள் பெரிய ஹூக் சைஸ் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா 2 ஸ்கீன் வாங்கி வச்சுக்கோங்க. 100 கிராம்ஸில் இருக்குதுன்னா 2 ஸ்கீன் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடுவோன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் பத்தாமல் கூட போகலாம். ஸோ அடுத்து ப்ளூவில் 11 போடணும். 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 35 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும், ப்ளூவும் ஒயிட்டும் கலந்து. ஸோ இதை வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரோ 16 பார்க்கலாம். ரோ 16 பார்த்திங்கன்னா ப்ளூவில் வந்து 14 சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒயிட்டில் வந்து 9 சிங்கிள் க்ரோஷே அண்டு திரும்ப ப்ளூவில் வந்து 12 சிங்கிள் க்ரோஷேஸ் தான். ஸோ இது 2 ஸ்கீன் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பாதி முடிச்சு முக்கால்வாசியில் இதாகிடுச்சுன்னா கஷ்டம். எனக்கு வந்து ஒரு ஸ்கீன் தேவைப்பட்டது, இந்த 100 கிராம்ஸ் ஸ்கீன் தேவைப்பட்டது இந்த பென்குயின் போடுறதுக்கு ப்ளூவில் மட்டும். ஒயிட் வந்து கொஞ்சம் தான் தேவைப்படுது. எல்லோ வந்து சும்மா அந்த பீக்கும் ஃபீட்டும் மட்டும்தான் போடுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ எப்பயுமே வந்து நார்மலாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்டோட சைஸை பொறுத்து 2 3ன்னு மாற்றி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ 14 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இந்த இடத்துல ஒயிட்டை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்.
ஒயிட்டு ஜாயின் பண்ணிட்டு 9 சிங்கிள் க்ரோஷே போட்டால் போதும் இந்த இடத்துல. ஸோ எப்பயுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கீன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் பெருசாக போடுறோன்னா, சின்னதுன்னா பிரச்சனை இல்லை, குட்டி குட்டியாக நம்ம போடும்போது பிரச்சனை இல்லை. அதே சமயம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஷாப்பில் அவைலபிளாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆன்லைனில் போட்டு வாங்கி தான் பண்ணணும் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் டிலே ஆகும், ஒரு 10 days அது டைம் எடுக்கும் இல்லையா. அதனால் அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு 2ஆக கூட ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு இந்த ஒரு ஸ்கீன்லேயே முடியணும்னா, இப்போ இது வந்து நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, 6.5 mm யூஸ் பண்ணலாம், இல்லை 6 mm யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு. அதுக்கு 5.5 அந்த மாதிரி சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, ஹூக் சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஒயிட்டில் 9 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ப்ளூ ஜாயின் பண்ணிவிட்டு 12 சிங்கிள் க்ரோஷே. மொத்தமாக இந்த ரோவும் பார்த்திங்கன்னா நமக்கு 35 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். மறக்காமல் இது ரெண்டையும் நாட் போட்டு விட்டுடுங்க, இல்லைனா நம்ம இழுத்து ஏதாவது இது பண்ணும்போது ஸ்டிச்சஸ் போடும்போது பிரிச்சுட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தமாக 12 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். 12லையும் ஃபுல்லாக முடிச்சிட வேண்டியதான். இதே பேட்டர்னை நீங்கள் நார்மல் அக்ரிலிக் யான்லேயும் சின்ன ஹூக் சைஸ் வச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலேயுமே நமக்கு வந்து இதே பேட்டர்ன் கிடைக்கும். ஹூக் சைஸை மாற்றி யானை மாற்றி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஷேப்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் தான். நீங்கள் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு பேட்டர்ன் வந்து நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல 16th row கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடுங்க. இப்போ இது வரைக்கும் 16 row கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து 17th row போடணும். 17th row போடும்போது இந்த இடத்துல என்னென்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட வேண்டாம். போடாமல் இப்போ இதுக்கு வந்து நம்ம பின்னாடி அந்த வால் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பகுதி செய்யணும். அதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டிச்சில் வந்து வெறும் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, பேக் லூப்பையும் சேர்த்து ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் அதே இடத்துல அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதே இடத்துல ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். இப்போ ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ அடுத்து இது வந்து ஒரு டபுள் க்ரோஷே இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கோங்க. செயின் ஆட் பண்ணிவிட்டு அதே ஸ்டிச்சில், இப்போ நம்ம 2வது ஸ்டிச்சில் ஒரு டிசி போட்டோம் இல்லையா, அதே இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுற வேண்டியதான். ஃப்ரண்ட் லூப்பை மட்டும் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. போட்டாச்சா? இப்போ ரோ 17ல் பேட்டர்ன் 3 வந்து எப்படின்னா, அடுத்த ஸ்டிச்சில் இது வந்து வால் பகுதி, இது அப்படியே விட்டுடுங்க. அடுத்தடுத்த ஸ்டிச்சு வந்து கண்டினியூஸாக போட போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அது எல்லா 2 லூப்பையும் ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் ரெண்டுலேயுமே சேர்த்து போடலாம். அடுத்து ஒரு டிக்ரீஸ். ஸோ இது வந்து எல்லாமே எல்லா லூப்லேயும் சேர்த்து போடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். இந்த பேட்டர்னை 6 தடவை நம்ம வந்து இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். 2 லூப்பையுமே சேர்த்து தான் போடுறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் லூப்பில் சேர்த்து தான் போடணும். 1 2 3 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ அடுத்து ஒரு ஒரு டிக்ரீஸ்.
இதே மாதிரி 6 தடவை நம்ம வந்து இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். 3 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ், 3 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸுங்கிற பேட்டர்னை 6 தடவை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம செகண்ட் டைம் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஒரு டிக்ரீஸ். இப்போ இந்த ரோவோட எண்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 சிங்கிள் குரோஷேஸ் கிடைக்கும். 7 டிக்ரீஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து 28 சிங்கிள் குரோஷேஸ் கிடைக்கும். ஸோ இப்போ 17th ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது என்ன பண்ணணுன்னா, நம்ம அந்த வால் பகுதி செஞ்சோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணியிருப்போம். அதில் இருக்கிற அந்த பேக் லூப்பில் மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் வால் பகுதி வந்து வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரி வரும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதே இடத்துல ஒரு சிங்கிள் குரோஷே. இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சும் ஃப்ரண்ட் லூப் மட்டும் எடுத்து ஒர்க் பண்ணியிருந்திருப்போம். அதில் பேக் லூப் மட்டும் தனியாக இருக்கும் இல்லையா, அந்த இருக்குது பாருங்கள், இந்த இடம் இருக்குது இல்லையா, இதில் மட்டும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ஒரு டபுள் குரோஷே. இந்த 2 ஸ்டிச்சு மட்டும்தான் இந்த இது. மற்றதெல்லாம் நீங்கள் நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு போயிருப்பீங்க, அதனால் அங்கே எதுவும் பிரச்சனை வராது. இந்த வால் பகுதி மட்டும், இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து ஃப்ரண்ட் லூப் எடுத்து மொதல் ரோ ஒர்க் பண்ணியிருப்போம். இப்போ அடுத்து வந்து ஒரு டிக்ரீஸ் பண்ணுறேன். 2 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து 2 சிங்கிள் குரோஷே ஒரு டிக்ரீஸ். இதே பேட்டர்னை 7 தடவை ஃபாலோ பண்ணணும். நம்ம செகண்ட் டைம் ஃபாலோ பண்ணுறோம். ஒரு சிங்கிள் குரோஷே, 2வது சிங்கிள் குரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸ். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக 7 தடவை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம்னா இந்த ரோவோட எண்டில் நமக்கு 21 சிங்கிள் குரோஷேஸ் கிடைக்கும். இப்போ இந்த ரோ முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சேஃப்டி ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. ரோ 9 to 10 நடுவில், 9க்கும் 10க்கும் நடுவில் நம்ம வந்து ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக இந்த 2 ஒயிட் போர்ஷன் மாதிரி இருக்குது இல்லையா, இதில் அந்த பக்கம் 3 இருக்கும், சென்டரில் 3 இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் 6 இருக்குது இந்த ஒயிட்டில். ஸோ 3 விட்டுட்டு நடுவில் இந்த ஐஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த ரோலையும் பார்த்திங்கன்னா ஒரு நடுவில் 3 விட்டுருங்க, அந்த நடுவில் 3 இருக்கும், அது 2ஐயும் விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு பின்னாடி இந்த வாஷரை போட்டு டைட் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷர் போட்டு டைட் பண்ணுங்கள், நல்லா டைட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்கள்ட்ட ஏதாவது விளையாட கொடுக்கும்போது அதை கடித்து இழுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சின்ன குழந்தைங்களா இருந்ததுன்னா. ஸோ நல்லா டைட் பண்ணிடுங்க. என்கிட்ட சேஃப்டி ஐஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சேஃப்டி ஐஸ் வந்து எப்படி எம்ப்ராய்டரி பண்ணுறதுன்னு தெரியும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து நார்மல் அக்ரிலிக் யான் இருக்கு இல்லையா, பிளாக்கு, அதை வச்சு கூட நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணிக்கலாம். ஸோ சேஃப்டி ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபைபர் ஃபில்லிங் உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். ஃபில்லிங் வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காட்டன் கிடைச்சாலும் சரி, காட்டன் ஃபில்லிங் கிடைச்சாலும் சரி, இல்லை ஃபைபர் கிடைச்சாலும் சரி, ஓரளவுக்கு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ரோ 19 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரோ 19 பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் குரோஷே அண்ட் டிக்ரீஸ். ஸோ அதே இடத்துல ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ரோ குறைஞ்சி வர நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ரொம்ப குறுகலாக வரும்போது வட்டம் குறுகலாக நமக்கு எந்த ஸ்டிச்சில் போட்டோங்கிறதே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வர நீங்கள் வந்து ஸ்டிச் மார்க்கர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டிக்ரீஸ், அடுத்து ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு டிக்ரீஸ். இந்த பேட்டர்னை 7 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3வது தடவை ரிப்பீட் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்டஃபிங் இருக்கும்போது பார்த்து கவனமாக எடுங்க யானை, அதுவும் சேர்ந்து இழுத்துட்டே வரும். கொஞ்சம் பார்த்து உள் பக்கமாக இந்த 2 விரலில் அந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சம் அமுக்கி விட்ட மாதிரி விட்டுட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும்.
ஓகேவா? அந்த விரலில் அந்த ஸ்டஃபிங்கை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரோவோட எண்டில் நமக்கு பார்த்திங்கன்னா 14 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ 14 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும் இந்த எண்டு வரைக்கும் போடும்போது நமக்கு. இப்போ ஃபஸ்ட்டு மார்க் பண்ண ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ரோ பார்த்திங்கன்னா ரோ 20 வந்து எல்லாமே டிக்ரீஸ் தான், எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக அப்படியே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 2 ஸ்டிச்சை ஒன்றாக்கி கொண்டு வரணும். ஸோ ரோ 19 வந்து நமக்கு 14 சிங்கிள் க்ரோஷேஸ் இருந்திருக்கும். இது அப்படியே எல்லாமே டிக்ரீஸ் பண்ணும்போது நமக்கு ஜஸ்ட்டு 7 சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதுலேயும் ஃபஸ்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு, மூணாவது டிக்ரீஸ், நாலாவது டிக்ரீஸ், அஞ்சாவது டிக்ரீஸ் பண்ண போகிறேன். அஞ்சு, ஆறாவது டிக்ரீஸ், ஃபைனலி 7வது டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ 7 டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஒன்று ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லென்த்து விட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ லென்த்து விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கேப் இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபைபர் ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஸ்டஃபிங் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஃபைபர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேபிஸ்ட்ரி நீடில் யானை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ அங்கே அந்த ஸ்டிச்சு 7 ஸ்டிச் இருக்குது இல்லையா, அந்த 7 ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் இந்த நீடில் கொடுத்து எடுத்துகிட்டே வர வேண்டியதான். நார்மல் ஸ்டிச்சிங் போடுற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இந்த ஃபஸ்ட்டு லூப் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் லூப் இருக்குது இல்லையா, அதில் மட்டும் எடுத்தாலும் சரி, இல்லை டபுள் ரூப்லேயும் எடுத்தாலும் சரி, இப்படி எடுத்து ஒவ்வொரு இதுலேயும் ஸ்டிச்சு கொடுத்துக்கிட்டே வரணும். இதுதான் ஃபாஸ்ட் அண்ட் ஆஃபுங்கிறது. எப்பயுமே உங்களுக்கு பேட்டர்னில் ஃபாஸ்ட் அண்ட் ஆஃப்னு தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம வந்து நீடில் கோர்த்துட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும்னு அர்த்தம். இதை 7 இதுலேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இழுத்து நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் வந்து செக்யூர் ஆகிடும். ஒரு சின்னதாக ஒரு நாட் மாதிரி போட்டு விட்டுட்டு உள் பக்கமாக இதை கொடுத்து வெளியில் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்டிச்சு உள்ளே அப்படி தள்ளி உள்ளே, ஏன்னா ஸ்டஃபிங் இருக்கப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உள்ளே விட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு ரிமைனிங் யானையும் உள் பக்கமாகவே இன்சர்ட் பண்ணி விட்டுடுங்க. அது நீங்கள் வெளியே எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அதை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது உள்ளே இருந்தால் கூட செக்யூராக தான் இருக்கும். கட் பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க. இப்படி இந்த யான் நீடில் வச்சு உள்ளே தள்ளினீங்கனாலே அது உள்ளே போயிடும். உள்பக்கம் இன்சர்ட் பண்ணிவிட்டு சரி பண்ணி விட்டுருங்க.
இப்போ இதுக்கு வந்து நம்ம சைடில் இந்த 2 சின்னதாக ரெக்கை மாதிரி இருக்கும் இல்லையா, ஃப்ளிப்பர்ஸ் அதுக்கு பேர். அதுதான் செய்ய போகிறோம். அதுக்கு அந்த ப்ளூ கலர் யான் தான் எடுத்திருக்கேன். அது வந்து 2 போர்ஷன் செய்யணும் நம்ம 2 பக்கமும் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. அந்த மேஜிக் ரிங்கில் ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு 6 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இது வந்து மேஜிக் சர்க்கிள் போட வேண்டாம், எனக்கு வந்து சுருக்கும்போது சர்க்கிள் அந்த யான் வீணாகுதுன்னு நினச்சிங்கன்னா 2 செயின் போட்டுட்டு கூட நீங்கள் போடலாம். ஓகேவா? 6 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ இந்த யானை பிடிச்சி இழுத்திங்கன்னா அது வந்து சர்க்கிள் வந்து சுருங்கிடும். ஸோ இந்த மாதிரி இழுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இழுங்க, யான் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது பார்த்து. அப்படி இல்லைன்னா 2 செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 2வது செயின்லேருந்து நம்ம 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிச்சு. 2வது ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்து ஒரு இன்க்ரீஸ். இதே பேட்டர்னை 3 தடவை ரிப்பீட் பண்ணணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். ஸோ இந்த ரோவோட எண்டில் நமக்கு பார்த்திங்கன்னா 9 சிங்கிள் க்ரோஷே கிடைக்கும். ஆல்ரெடி 6 போட்டிருந்தோம், 3 இன்க்ரீஸ் கொடுத்துருக்கோம், 6 3 9. ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ் 3 தடவை முடிச்சுட்டு இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ 3வது ரோ பார்த்திங்கன்னா ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு டிக்ரீஸ். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து ஒரு டிக்ரீஸ் கொடுக்க போகிறேன். இதே மாதிரி 3 தடவை நம்ம செய்யணும். 3 தடவை பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணுங்கள். அப்படி ரிப்பீட் பண்ணும்போது நம்ம இந்த ரோவோட எண்டில் நமக்கு 6 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். ஸோ இது மாதிரி 2 போர்ஷன் நம்ம செய்யணும். ஸோ இப்போ இந்த எண்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு செயின் ஆட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற இதில் வந்து கொஞ்சம் லென்த்தாக விட்டு கட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டு டிக்ரீஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ஒரு செயின் ஆட் பண்ணி லென்த்தாக கொஞ்சம், ஏன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வேணும், அதுக்காக லென்த்தாக விட்டு கட் பண்ணிடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி இது ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ 2 ஃப்ளிப்பர்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஃபீட் செய்யலாம். ஃபீட் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் யான் எடுத்திருக்கேன். இதில் அதே மாதிரி மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. மேஜிக் சர்க்கிளில் 6 சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட்டால் போதும். ஒன்று, அதாவது செயின் போட்டு அதை மேஜிக் சர்க்கிள் போட்டு ஒரு செயின் போட்டு செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே, 2வது,
3 4 5 6 6 போட்டுட்டு அந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இது ஸ்லிப் ஸ்டிச்செலாம் எதுவும் போடக்கூடாது. இப்படியே ஹாஃப் சர்க்கிள்லேயே இருக்கட்டும். இது அப்படியே தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல 6 போட்டோம் இல்லையா, ஒரு செயின் போட்டு எக்ஸ்ட்ரா யானை வந்து கொஞ்சம் லென்த்தியாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. செயின் போட்டு டைட் பண்ணிட்டிங்கன்னா அது டைட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நமக்கு 2 வேணும். இது 2ஐயும் வந்து ஃபீட்டு, இது 2ஐயும் வந்து நம்ம கீழே வச்சு அட்டாச் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த ஃப்ளிப்பர்ஸ் பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட்லேருந்து 10 to 11th ரோவுக்கு நடுவில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி அந்த பக்கம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 2வது இதை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம இந்த இடத்துல. ஸோ 2 இடமும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோமான்னு பார்த்து பண்ணுங்கள். ஏதாவது ஹூக்கு வச்சு கூட, அதாவது குண்டூசி வச்சு கூட நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இதே இடம் கரெக்டாக இந்த சைடு எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே சைடு இங்கே இருக்கணும். எதையும் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உள் பக்கமாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து 2 சைடு இருக்குது இல்லையா, 2 போர்ஷனாக இருக்குது இல்லையா, அது 2லேயும் ஊசியை கொடுத்து இப்படியே தைக்க வேண்டியதான். 2ஐயும் நல்லா ஸ்டிஃபாக தைச்சி விட்டுருங்க. இப்படி எடுத்து அந்த ரோலை சைடில் தைச்சிட்டு போனோம். இப்படி கொடுத்து இந்த மாதிரி எடுத்து சைடில் தான் தைக்கணும். சைடில் 2-3 ஸ்டிச்சஸ் நல்லா டைட்டாக போட்டு இந்த பேக் சைடு ஒரு ஸ்டிச்சு கொடுத்து அதையும் கீழ் பக்கமாக இது பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப தனியாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க. டைட்டாக நாட் போட்டு விட்டுட்டு எக்ஸஸ் இதை வந்து உள் பக்கமாக சொருகி வெளியில் எடுத்துருங்க. இந்த பக்கம் எடுத்துகிட்டு அதையும் இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க உள்ளே. ஸோ இப்போ இந்த ஃப்ளிப்பர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஃபீட்டை வந்து மேலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரோ 17 to 18 அது 2க்கு நடுவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. 17க்கும் 18க்கும் நடுவில் இந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே வர மாதிரி நூலை கோத்துட்டு இதே மாதிரி அது 2ஐயும் ஜாயின் பண்ணாமல் தான் வச்சுருப்போம். ஸோ இப்படி வச்சு இந்த பக்கம் ஒரு சேர்த்து ஒரு தையல் போட்டுற வேண்டியதான். நமக்கு இப்படி வைக்கும்போது கால் கரெக்டாக வெளிப்பக்கமாக தெரிகிற மாதிரி இருக்கணும் நமக்கு. ஸோ டைட் பண்ணிவிட்டு கரெக்டாக பொசிஷன் பார்த்துட்டு டைட் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு குண்டூசி வச்சு கூட அதை கரெக்டாக ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2-3 ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டா போதும். டைட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு நம்ம மேஜிக் சர்க்கிள் போட ஸ்டார்ட் பண்ணப்போ விட்டுருப்போம் இல்லையா, ஒரு டெய்ல் இருக்கும்ல, அதையும் இந்த எக்ஸஸ் யானையும் நல்லா டைட்டாக ஒரு 2-3 நாட் போட்டு விட்ருங்க. அந்த இடத்துல நாட் போட்டுட்டு அதை உள் பக்கமாக இந்த நீடிலில் கோர்த்து இன்சர்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான். எல்லாத்தையும் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுடுங்க. அப்படியே எங்கேயுமே நம்ம வந்து ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறது தெரியவே கூடாது. அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு ஃபீட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஃபீட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பீக்கு வந்து நம்ம கொடுக்கணும். நீங்கள் கண் வைக்கும் போதே கூட ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட இதை பண்ணிடலாம். நான் இப்போ பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் இப்படி கொடுத்து எடுங்க. 2 தடவை கொடுத்து எடுத்தால் போதும். ரொம்ப அதிகமாகலாம் வைக்க வேணாம். அந்த இடத்துல ரொம்ப டைட் பண்ணியும் இழுத்துறாதீங்க.
அது உள் பக்கமாக அமுங்கி போன மாதிரி போய்டும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 2 ஸ்டிச்சுக்கு நடுவில், இந்த ஐஸ்க்கு நடுவில் அடுத்த ரோவில் கீழே வந்து இந்த 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் இப்படி 2 தடவை சும்மா ஜஸ்ட்டு இதை வச்சு கரெக்டாக அந்த 2 ஸ்டிச்சும் கரெக்டாக தெரிகிற மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இங்கேருந்து எந்த இடத்துல நீங்கள் ஃபினிஷ் பண்ணமோ அங்கேருந்து அந்த நீடில் இன்சர்ட் பண்ணி இப்படியும் எடுத்து வெளிப்பக்கமாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த 2ஐயும் ஒன்றா சேர்த்து கூட நீங்கள் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கலாம். இங்கே கொடுத்து எடுத்து இந்த இடத்துல நாட் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. நீங்கள் ரொம்ப அழுத்தி டைட்டாக நாட்டை போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பீக்கு வந்து ரொம்ப அமுங்கி உள்ளே போயிடும். நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அது வெளியில் தெரியணும். அதனால் ரொம்ப அழுத்தி இழுக்க வேண்டாம். அந்த எக்ஸஸ் யானையும் உள் பக்கமாக சொருகி விட்டுடலாம். ஸோ இந்த எல்லோ யான் இருக்கு இல்லையா, இதையும் வந்து உள் பக்கமாகவே சொருகிடுங்க. ஸோ இப்போ நம்ம பென் குயின் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து இந்த ப்ளூ மெயின் கலர் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ தான், 100 கிராமில் இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது 2 ஸ்கீனாக வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம சப்போஸ் வந்து நம்ம போடுற ஸ்டிச்சு ரொம்ப லூஸாக போடுறோம், பெரிய பெரிய ஸ்டிச்சாக போடுறோம் அப்படின்னாக்கா நமக்கே தெரியாது, பத்தாமல் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் 2 ஸ்கீன் வாங்கி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீ ஹூக் சைஸை சின்னதாக கம்மி பண்ணி கூட நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.